ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா ஓசன்ஸ் லவ் தாய்லாந்து. ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆஃபீஸில் காட்டுறாங்க. அதில் பாஸ் ஒருத்தனை பாராட்டுறாரு. அவர் தான் நம்ம ஹீரோ ஹெங். நெக்ஸ்ட் சீனில் ஹெங் அம்மா அவனை எழுப்புறாங்க. இதெல்லாம் கனவான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் லேட் ஆயிடுச்சுன்ட்டு ஓடுறான். ஆஃபீஸில் பாஸ் ஒருத்தரை பாராட்டிகிட்டு இருக்காரு. அது ஹெங் இல்லை, ஹெங் லேட்டாக வந்ததுக்கு பனிஷ்மெண்ட் உண்டுன்னு பாஸ் திட்டுறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹெங் பாரில் குடிச்சிட்டு அவன் க்ரஷுக்கு மேரேஜ் ஆகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். வீட்டு வாசலில் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க அம்மா எழுப்புறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ட்ரெயினில் காட்டுறாங்க. ஹெங் டுடே ஆஃபீஸுக்கு சீக்கிரமாக போயிடுவேன்னு சொல்கிறான். அப்போது ஹெங் பாஸை மீட் பண்ணுறான். ட்ரெயின் நிற்கும்போது ஹெங் கீழே விழ போகிறான். பாஸ் தாங்கி பிடிக்கிறாரு. ஹெங் ஸ்டன் ஆயிடுறான். தென் பாஸ் ஃபோன் கீழே விழுந்துடுச்சு. ஹெங் அதை எடுக்க போகிறான். ஃபோனில் வால்பேப்பரில் ஹெங் ஃபோட்டோ இருக்குது. ஹெங் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். பாஸ் ஃபோனை வாங்கிட்டு ட்ரெயினில் இருந்து இறங்கிட்டாரு. அப்போது ஹெங் பாஸ் இது நம்ம ஸ்டாப் இல்லைன்னு கத்துறான். நெக்ஸ்ட் சீன் ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஹெங் ஃபைல் கொடுக்க பாஸ் ரூமுக்கு தயங்கிட்டே போகிறான். அப்போது பாஸ் நீ எதையாவது பார்த்தியான்னு கேட்டுகிட்டே முன்னாடி வர ஹெங் இல்லை பார்க்கலன்னு பின்னாடி போகிறான் பயந்துட்டே. அப்போது பின்னாடி ஒருத்தன் மேலே ஹெங் மோதுறான். அதுதான் நம்ம செகண்ட் ஹீரோ மோ. பாஸ் மோவை இவன் சென்னை டீமில் ஒர்க் பண்ண போகிறான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மோவை ஹெங் வெல்கம் பண்ணுறான். ஹெங் மோட்டை நாம் ஏற்கனவே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறான். பாஸ் ஹெங்கிட்ட மோக்கு ஆஃபீஸை சுற்றி காட்ட சொல்கிறாரு. ஹெங் மோட்டை இவ என்னோட க்ரஷ்ன்னு சொல்லி நம்ம இன்னும் ஒரு பொண்ணை பண்ணும்போது மோ பிஸ்னஸ் கார்டு கொடுக்குறான். அவள் ஹேண்டை பிடிச்சிட்டு ஃப்ளோட் பண்ணுறா. ஹேங் மனசே உடஞ்சிடுச்சு. ஆஃபீஸ் முடியவும் ஹெங்கிட்ட எல்லோரும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன், இன்னும் ஒரே ஒரு பேகு இருக்குதுன்னு சொல்கிறான். ஹெங் அதை வாங்கி க்ளீனிங் லேடிகிட்ட கொடுக்குறான். மோ உனக்கு நல்ல மனசுன்னு சொல்லி ஹெங்கை பாராட்டுறான். நெக்ஸ்ட்டு சீனில் ஹெங் மோ 2 பேரும் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது பாஸ் வராரு. மோ உனக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்குது, சீக்கிரமாக போகணுன்னு சொல்லி மோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹெங் போகாதன்னு சைகை காட்டுறான். தென் பாஸ் ஹெங்கிட்ட போகிறாரு. ஹெங்குக்கு படபடன்னு வருது. ஹெங் எங்கள் அம்மாவுக்கு ஃபிஷ் சாஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஓடுறான். லிஃப்ட் பட்டனை அமுக்கிட்டே இருக்கான். பாஸ் ஃபாலோ பண்ணுறாரு. லிஃப்ட் ஓப்பன் ஆகும். ஹெங் உள்ளே ஓடி போய் லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணுறான். லிஃப்ட்டில் மோ இருக்கான். மோ ஹெங்கிட்ட ஆர் யூ ஓகேன்னு கேட்க தம்ஸ்அப் காட்டிகிட்டே மோ ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டான். மோ காஃபி கொடுக்குறான். நெக்ஸ்ட் சீனில் ஹெங் வீட்டில் அம்மாவை காணுன்னு ஹெங் பாருக்கு போய் பார் டெண்டர் பொண்ணு கூட பேசிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டு வாசலில் மோ நிற்கிறான். மியோ உனக்கு டின்னர் கொடுக்க சொன்னால் நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். மோ ஹெங்கிட்ட இந்த ஏரியாவில் குறைஞ்ச ரெண்ட்டுக்கு வீடு இருக்கான்னு கேட்குறான். ஹெங் எங்கள் வீடு இருக்குன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் அவன் லஞ்சை எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு பாராட்டுறாங்க. ஹெங் எனக்கு சமைக்க ஒருத்தர் இருக்காங்க, வீடு க்ளீன் பண்ண ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்கிறான். எல்லோரும் உங்கள் அம்மாவா ஒய்ஃபான்னு கேட்குறாங்க. மோன்னு கத்துறான். எல்லோரும் மோவை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஹெங் மோவை என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு 3 டைம்ஸ் கேட்குறான். ஹெங் மோக்கு லஞ்சு ஊட்டி விட்றேன்னு வம்பிழுக்கிறான். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாஸ்க்கு ஜெலஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் ஹெங் பாஸ் ரூமுக்கு போகிறான். அப்போது எஸ்டர்டே நடந்ததை நினச்சி பார்த்துட்டு பயந்துட்டே போகிறான். அப்போது மியோ வந்து பாஸ் இல்லை அவர் ஒய்ஃப் கூட டேட்டிங் போயிருக்கான்னு சொல்கிறாரு. ஹெங் அவர் மேரிடா அப்படின்னு மியோ சொன்னதை கேட்டு ஷாக் ஆகிடுறான். இப்போ இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான்னு நினச்சி பார்க்குறான். நெக்ஸ்ட் சீனில் பாஸ் ஒரு கல்லறையில் அவர் பொண்ணு கூட நின்று ஃபீல் பண்ணுறாரு. ஆஃபீஸில் ஹெங் 10 உங்கள் டீம் சரியாக ஒர்க் பண்ணலன்னு திட்டுறான். ஹெங் நானே பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறான். ஹெங் மோ நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி சரி பண்ணுறாங்க. ஹெங் மோவை வீட்டுக்கு போக சொல்கிறான். மோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. மோ ஒரு போஸ்டர் ஒட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது ஹெங் அவன் மேலே ஏறி ஒட்ட சொல்கிறான். ஹெங்கால் மோவை தூக்க முடியலை. மோ நான் தூக்குறேன் நீ ஒட்டுன்னு சொல்லி மோ ஹெங் தூக்குறான். ஹெங் ஓட்டுறான். நெக்ஸ்ட் சீனில் மோவும் ஹெங்கும் பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரெசண்ட்டில் ஆஃபீஸ் ஈவெண்ட்டை காட்டுறாங்க. ஹெங்கும் மோவும் சாரி லேட் ஆகிடுச்சு, நாங்கள் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். ஹெங்கை திட்டுறான். நீ சொன்ன மேஸ்காட் இன்னும் வரலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு மியோ சொல்ல பாஸ் வந்து இப்படி சண்டை போட்டால் என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகுது சொல்கிறாரு. நான் நடிக்கிறேன்னு ஹெங் சொல்கிறான். ஹெங் டெடிபியர் ட்ரெஸ்ஸை போட்டு ஈவெண்ட்டில் டான்ஸ் ஆடும்போது பாஸ் மேலே கம்பி விழுற மாதிரி வருது. ஹெங் கை காட்ட பாஸ் டான்ஸ் ஆடுறான்னு நினச்சி அவரும் டான்ஸ் ஆட கம்பி மேலே கரெக்டாக விழும்போது ஹெங் பாஸை தள்ளி விட கம்பி ஹெங் மேலே விழுது. எல்லோரும் சேர்ந்து ஹெங்கை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. பாஸும் மோவும் பயந்து ஓடி போய் ஹெங்கை பார்த்தா
ஹெங் ஓகே தான், அவனை வீட்டுக்கு கூட்டு போகலான்னு நர்ஸு சொல்கிறாங்க. பாஸ் மோவை சொல்லிவிட்டு ஹெங் மேலே கையை போட்டு, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், முட்டி போட்டு கட்டி பிடிச்சி அழுக. வீட்டில் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. எல்லோரும் பாரில் உட்காந்து பேசுகிறாங்க. மோவுக்கு கால் வருது, நீங்கள் இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சீனில் பாஸ் ஹெங்கை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல ஹெங் ஷாக் ஆகிடுறான். உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்ல பாஸ் என் ஒய்ஃப் 10 இயர்ஸ் முன்னாடி செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல பாஸ் ஹெங்கை கையை பிடிச்சி என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஹெங் கையை கன்னத்தில் வச்சு நீ இனிமே இப்படி பண்ணாதன்னு சொல்லிவிட்டு ஹாப்பியாக காரில் போக ஹெங் பாஸ் நான் உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணலைன்னு கத்துறான். வீட்டுக்குள்ளே போகிறான். அப்போமோ நீ ஓகேவா ஒரு மாதிரி இருக்கன்னு கேட்க ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டு ஹெங் போகிறான். ஹெங் ஷவரில் இருக்கும்போது போக ஹெங் கத்துறான். ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வெளியே நடந்ததை பார்த்த மாதிரி காட்டுறாங்க. பாஸ்க்கு நீ என்ன சொன்னன்னு கேட்குறான். ஹெங் நான் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. பாஸ் அவரோட லவ்வை என்கிட்ட சொன்னார். அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்ல ஹெங் பாஸ் ஒய்ஃபு செத்து 10 வருஷம் ஆச்சு, அப்புறம் அவர் ஒரு கே போலன்னு சொல்கிறான். ஹெங் கிட்ட போய் நீ பாஸை டேட் பண்ண போறியான்னு கேட்க ஹெங் ஏன் உனக்கு பாஸ் மேலே க்ரஷ்ஷான்னு சொல்ல இல்லை உன் மேலே தான் க்ரஷ்ஷுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். இதோட இந்த ஃபஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.